ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் பூச்சி விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த விளக்கை சும்மா தொடச்சிட்டு அப்படியே நம்ம ஏற்றக்கூடாதுங்க. அந்த விளக்கை திரும்ப விளக்கிட்டு சுத்தம் பண்ணி அதில் நம்ம சந்தன குங்குமம் வச்சுட்டு தாங்க நம்ம தீபம் ஏற்றணும். இல்லைன்னா அது தோஷமாக மாறிடும். நமக்கு விளக்கேற்றுறதுக்கு அது பிரயோஜனமே இருக்காது. அதனால் சுத்தம் பண்ணி விளக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க. அதே மாதிரி எண்ணெயில் பூச்சி விழுந்துட்டாலும் நீங்கள் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் பூச்சி விழுந்துச்சுன்னா அது தோஷமாக மாறும். அப்படி செய்யக்கூடாது. இந்த கார்த்திகை மாசத்துல நம்ம சிட்டி விளக்கு தானம் எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால கோவில்களுக்கு விளக்க தானமா கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்வை பெட்ஷீட் எல்லாம் நம்ம இந்த மாசத்துல கார்த்திகை மாசத்துல கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம்னு வச்சுக்கோங்களேன். அதனால போர்வை பெட்ஷீட்லாம் இந்த குளிருக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவ்வளோ நல்லது. அதே மாதிரி விளக்கு எந்த அளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ உங்களுடைய சுபிச்சம் உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வருங்க. தேங்க்யூ. நம்ம